நம்ம வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்றதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுறோம். நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும். சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும். அப்போதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சாரு. ஆனால் அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒவ்வியமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும்தான் விழல, விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பார். அது வேற. ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனால் அங்கே அமித்ஷா அறிவிக்கிறார். இதிலிருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சிக்கலாம். ஒட்டுமொத்தமாக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனால தான் அமித்ஷா இங்கே அடிக்கடி வர்றாரு.